அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எது பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. அதாவது சித்திரை 1 பிறக்குதுங்க. மேச ராசியில் சூரியன் நுழையும் அந்த நாளை தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ரீ சோபகிருது ஆண்டு முடிஞ்சு ஸ்ரீ குரோதி வருடம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நாளானது நமக்கு வளர்பிறை சஷ்டி திதியோடவே தொடங்குது. அதாவது சனிக்கிழமையே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாலை 5 மணிக்கு மேலே சஷ்டி திதி துவங்கிடுது. அப்போ விடியற் காலையில் ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு வளர்பிறை சஷ்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வளர்பிறை சஷ்டி புத்தாண்டு தொடங்கிறது ரொம்ப நல்லது. முருகப்பெருமானுடைய அருளால இந்த வருடம் முழுவதுமே இனிமையா நம்ம எல்லாருக்குமே அமையும். மேலும் சூரிய பகவான் மேசராசியில நுழையக்கூடிய இந்த நாளானது ஞாயிற்றுக்கிழமையே வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் வீட்டிலே எப்படி சித்திரைக்கனி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய பேர்த்துக்கு எப்படி செய்யணுங்கிறது தெரியும், இன்னும் சில பேருக்கு தெரியாது. அதனால எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். யாரும் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் உண்மை இதுதான். அதாவது ஸ்ரீ குரோதி வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயம், மனப்பதட்டம், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வறட்சி, வறுமை இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு நீருக்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது, உணவுக்கு எந்த பற்றாக்குறையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிற முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீ குரோதி வருடம் கூட நமக்கு இன்பமயமான ஒரு வருடமாகவே அமையுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இது சஷ்டி திதியில் பிறக்கிறதுனால கண்டிப்பாக முருகப்பெருமான் எந்த ஒரு பிரச்சனையும் வராமையே நம்மளை காப்பாற்றுவார். இறைவன் இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் எந்த மாதிரியெல்லாம் செய்வாங்களோ அது மாதிரியெல்லாம் நம்ம காலையிலே செய்யும்போது நமக்காகட்டும் நம்ம வீட்டுக்காகட்டும் எந்த ஒரு துன்பமும் நேராது, பணவரவு அதிகரிக்கும், தனதானியத்திற்கு எந்த பஞ்சமும் ஏற்படாது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லைங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா சனிக்கிழமையே, அதாவது சனிக்கிழமை நம்ம பஞ்சமி திதி வழிபாடெல்லாம் செய்வோம். வழிபாடெல்லாம் செஞ்சு முடித்த கையோட பூஜை அறை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புத்தாண்டு அன்னைக்கு காலையில் எந்திரிச்சதையும் ஒரு சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது. அதனால் முன்னாடி நாளே செய்ய வேண்டிய விஷயங்கள்னு சிலதெல்லாம் இருக்குது. அதை நம்ம தயார்படுத்தி வச்சுக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் புதுசாக ஒரு கண்ணாடி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கண்ணாடி வாங்க முடியாதுங்க, அந்த அளவுக்கெல்லாம் எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற நல்ல ஒரு கண்ணாடியை தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை பூஜை அறை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஹால்லையோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு சுவாமி படம் வச்சுக்கோங்க. இப்போ பூஜை அறையிலன்னா நீங்கள் சுவாமி படம் வைக்க தேவையில்லை, ஏன்னா அங்கேயே நிறைய படங்கள் சிலைகள்லாம் இருக்கும். இப்போ வெளியில் ஹாலில் வைக்கிற மாதிரி இருந்தால் சுவாமி படம் வச்சுக்கோங்க. அடுத்து நான் வாங்கி வைக்க சொன்னேன் இல்லையா கண்ணாடி, அந்த கண்ணாடி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தாம்பாளத்தட்டு வைங்க. அந்த தாம்பாளத்தட்டில் முதல்ல நீங்கள் வைக்க வேண்டிய பொருள்னு பார்க்கும்போது ஒரு சீப்பு வாழைப்பழம் வைங்க. அதன் பிறகு வெற்றிலை பாக்கு, பூ இதெல்லாம் வைங்க. உங்களுக்கு என்னென்ன பழ வகைகள் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்குங்க. முக்கணிகள்னு சொல்லக்கூடிய மா, பலா, வாழை இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆல்ரெடி வாழைப்பழம் நம்ம வச்சாச்சு. அடுத்தது மாம்பழமும் பலாப்பழமும் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை அந்த தட்டில் வைக்கலாம். மேலும் மாதுளை, திராட்சை இது மாதிரியும் வைக்கலாம், நெல்லிக்காய் வைக்கலாம், எல்லாமே நீங்கள் வைக்கலாம். மேலும் அதன் மேலேயே நீங்கள் கொஞ்சம் பூக்கள் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் மஞ்சள் குங்குமத்தையும் நீங்கள் அது மேலேயே வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு சின்ன சின்னதாக ஒரு 4-5 கப்பு எடுத்துக்கோங்க, கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அஞ்சரி பெட்டி கிண்ணங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதையே கூட எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் நவதானியம் எடுத்துக்கோங்க. இப்போ 9 வகையான நவதானியம் தனித்தனியாக வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரே கப்லேயே நவதானியத்தையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா நவதானிய பேக்கெட்டுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா கடைகள்லேயும் விற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பேக்கெட் கிடச்சிச்சின்னா அந்த பேக்கெட்டையே கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கப்லேயும் ஒன்றில் சர்க்கரை வைங்க, இன்னொன்றில் உப்பு வைங்க. அடுத்தது அரிசி, புளி,
பருப்பு இது எல்லாமே வந்துட்டு வைங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தானியத்திற்கு நமக்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து வைக்கிறோம். எப்போ நீங்கள் அதை வந்து ஆளாக்கில் வச்சாலும் சரி இல்லை கிண்ணத்தில் வச்சாலும் சரி தலை தட்டுன மாதிரி வைக்காதீங்க. நல்ல குவியலாக வந்து வைங்க. அதாவது வைக்கக்கூடிய அந்த தானியமானது ஒரு குவியல் போல் வந்திருக்கணும், கோபுரம் மாதிரி வந்திருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வைங்க. அடுத்து இன்னும் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில்லறை காசுகள், ரூபாய் நோட்டுகள் அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் வைங்க. மேலும் ஏதாவது தங்க ஆபரணம், வெள்ளி ஆபரணம், இல்லைன்னா தங்க காசு, வெள்ளி காசு இது மாதிரியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த தட்டில் வந்துட்டு நீங்கள் போட்டு வைங்க. அடுத்து இந்த கண்ணாடி வச்சோம் இல்லையா, இந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட்டில், அதாவது கண்ணாடிக்கு பக்கத்தில் இப்போ வந்து நம்ம ஒரு விளக்கு வந்து வைக்க போகிறோம். அது வந்து நீங்கள் மகாலட்சுமி விளக்கு வச்சாலும் சரி, கஜலட்சுமி விளக்கு வச்சாலும் சரி, காமாட்சி அம்மன் விளக்கு வச்சாலும் சரி, எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த விளக்கேற்றி வச்சா அந்த விளக்கினுடைய ஒளி வந்து நல்லா நமக்கு தெரியணும். அதாவது கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியணும். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்து பொசிஷனாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இதையும் வந்து நீங்கள் நைட்டே பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்லெண்ணெய் எல்லாமே ஊற்றி திரி எல்லாமே போட்டு வச்சுருங்க. விளக்குக்கு வந்து பூ வச்சுருங்க. அடுத்து ஒரு சொம்பு தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த சொம்பானது நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற சில்வர் சொம்பாக இருக்கலாம், இல்லை கலசத்துக்குன்ட்டு பயன்படுத்துவீங்க இல்லையா, செம்பு, பித்தளை, வெள்ளி இது மாதிரியாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி அதையும் வந்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணி சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு அந்த சொம்புக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இட்டுட்டு அதில் வந்துட்டு சில பூக்கள் வந்து போட்டு வைங்க. எப்போவுமே பூக்கள் அப்படிங்கிறது மங்களகரமானது, அதனால் அது வந்து போடுங்க. அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சிறு துண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதில் போட்டு வச்சுடுங்க. நீங்கள் கலசம் மாதிரி வைக்க தேவையில்லை, இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாவே போதும். அடுத்து விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ கிடச்சிச்சின்னா அதையும் கூட நீங்கள் வாங்கி ஒரு கப்பில் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மங்களத்தை தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வருடத்தின் தமிழ் தேதி ஆகட்டும், ஆங்கில தேதி ஆகட்டும், அது முதல் தேதியாக வந்தாலே வந்து சிறப்பு. அதுவே பார்த்திங்கன்னா அந்த ஆண்டினுடைய துவக்கம் அப்படிங்கும்போது இன்னும் சிறப்பாக வந்து கருதப்படுது. எப்படி ஜனவரி 1 அதுக்கு சிறப்பாக பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சித்திரை 1க்கும் நம்ம எல்லாமே சிறப்பாக பண்ணும். ஏன்னா மாதத்தின் முதல் நாள், வருடத்தின் முதல் நாள், இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது அது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால தான் எல்லாமே வந்து மங்களத்தை தரக்கூடிய பொருட்களை வந்து வைக்கிறது. மேலும் அந்த அன்னைக்கு நீங்கள் கடையில் போயிட்டு உப்பு, அரிசி, வெல்லம், மஞ்சள் தூள் இது மாதிரி பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை ஏரியில் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மேலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு புத்தம் புதுதாக துணியெல்லாம் வாங்கி கூட கண்ணாடி முன்பு வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி புத்தாடைகள் வாங்கி கூட நீங்கள் இந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு வைக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் போயிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. காலையில் ஆளாக நீங்களே எந்திரிச்சுக்கோங்க. எழுந்ததையும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கண்ணாடியை தான் வந்து நீங்கள் பார்க்கணும். அதனால் நீங்கள் வந்துட்டு வேறு எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் குளிக்க கூட வேண்டாம். நீங்கள் முதல் வேலையை என்ன பண்ணுறீங்கன்னா நேராக பூஜை அறைக்கு வந்து அந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க. ஏன்னா வீட்டு பெண்கள் நாம் தான் வந்து தீபம் ஏற்றி ஆகணும். கணவர் குழந்தைகள் எல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நாம் வந்து அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இப்போ அந்த கண்ணாடி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி வழியாக நம்ம ஏற்றி வச்ச தீபம், நம்ம வச்ச இந்த பொருட்கள் எல்லாமே வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். எல்லாத்தையுமே கண்ணாடி வழியாக நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய முகத்தையும் வந்து நீங்கள் பார்க்கணும். அதாவது எழுந்ததும் முதல்ல கண் விழிக்கிறது இதில் தான் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம நேராக தூங்கி எழுந்ததும் இந்த பூஜை அறைக்கோ ஹால்லையோ வந்து உங்களையே இந்த விஷயத்தை வந்து நான் செய்ய சொல்கிறேன். அதன் பிறகு நீங்கள் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறது, குளிச்சுக்கிறது இதெல்லாமே வந்துட்டு பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்கள் வீட்லேயும் கணவரும் குழந்தைகளும் தூங்கி எழுந்ததும் வேலையை அவங்களையும் நீங்கள் பூஜை அறைக்கு போயிட்டு இது எல்லாமே வந்து பார்க்க சொல்லுங்கள். அவங்க எழுந்து பார்க்கும் வரைக்குமே தேவையான அளவு எண்ணெய் வந்து நீங்கள் அந்த விளக்கில் வந்து ஊற்றி வச்சிடுங்க. அந்த அன்னைக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு அதை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குளித்த பிறகு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் 7:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே போய் வழிபாடு செய்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அன்றைக்கி வீட்டில் வந்துட்டு நீங்கள் பாயாசமோ சர்க்கரை பொங்கலோ செஞ்சு சாமிக்கு படையில் இட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது போல் புத்தாண்டு வரும்போது சில உணவு வகைகளை நம்ம வந்து பிறருக்கு தானமாக கொடுக்கறது இதெல்லாம் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் மனிதர்களுக்கு கொடுக்கலின்னா கூட எறும்பு, பசுமாடு, காகம் இது மாதிரி
மாதிரி யாருக்காவதாவது நீங்கள் தரது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமையாக வந்திருக்கிறதுனால நீங்கள் கோதுமை வந்து வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோதுமையை நீங்கள் பசுமாட்டிற்கோ இல்லை புறாக்களுக்கோ காக்கை குருவிகளுக்கோ கொடுக்கறது அதி அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வாசலில் வந்துட்டு கோலம் போடுவோம் இல்லையா, அது நீங்கள் எந்த மாதிரி கோலம் போட்டாலும் சரி, அதில் ஒரு தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கோலத்துக்கு நடுவில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க. எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு வரவேற்பதற்காகவும் நம்ம வீட்டில் வறுமை நிலைன்னு ஒன்று ஏற்படவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இது மாதிரி கோலத்துக்கு நடுவில் வந்துட்டு தீபம் ஏற்றி வைக்கிறோம். கண்ணாடியினால் ஏன் இந்த பொருட்களை பார்க்குறோம், கண்ணாடி முன்னாடி ஏன் இந்த பொருட்களை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடிக்கு வந்து பிரதிபலிக்கும் சக்தி வந்து உண்டு. இப்போ கண்ணாடி வழியே நீங்கள் பார்க்கும்போது எல்லா பொருட்களும் உங்களுக்கு ரெட்டிப்பாக தெரியும். நேரில் ஒன்று கண்ணாடியில் ஒன்றுன்னு தெரியும். இது மாதிரி 16 வகையான செல்வங்களும், அது தன தானியம் நகை வெள்ளி எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன், ஆடை ஆபரணம் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன், ரெட்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கணும். எப்போதுமே வறுமைன்னு ஒன்று வரக்கூடாது, பஞ்சம்னு ஒன்று வரவே கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.